நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக ஆண்டவருடைய புத்தகத்தில் வேத வசனங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகளாக பிசாசின் கிரியைகள் இந்த பூமியில் எவ்விதம் இருக்குது, எவ்விதமாக பிசாசின் செயல்பாடுகள் இருக்கின்றத நல்ல செய்தியின் மூலமாய் தெரிந்து கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அன்பானவர்களே, பிசாசின் கிரியையை பற்றி இயேசு பேசும்போது இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் விதைகள், கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது மனுஷர்களுடைய இருதயங்களில். தேவ மனிதர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு கர்த்தருடைய வேத வசனம் எங்கும் விதைக்கப்படுகிறது மனுஷருடைய இருதயங்களில். விதைக்கப்படுகிற அந்த வேத வசனங்களை பொல்லாங்கன் வந்து எடுத்து போடுகிறான் என ஆண்டவர் இயேசு சொல்கிறார். யாரை சொல்கிறார்? யார் அந்த பொல்லாங்கன்? அவனே பிசாசானவன். ஹல்லேலூயா. அவனே பிசாசானவன். கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் விதைக்கும் போது அந்த விதைக்கப்பட்ட விதைகளை எடுத்து போடுகிறான் என கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ராஜ்யத்தின் விதைகள் ஒரு மனுஷனுக்குள் பலன் கொடாதபடிக்கு, அவன் தேவர் ராஜ்யத்துக்குள் வேர் விடாதபடிக்கு, அவன் தேவர் ராஜ்யத்திற்குள் பலமாய் வளர்ந்து விடாதபடிக்கு, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாதபடிக்கு வேத வசனத்தை விதைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து பிசாசானவன் பொல்லாங்கன் எடுத்து போடுகிறான் என இயேசு சொல்கிறார். பிசாசின் செயல்களில் இது ஒரு முக்கியமான செயல். என்னன்னா, வேத வசனத்தை நாம் விதைக்கிறோம். விதைக்கப்பட்ட வேத வசனங்களை இருதயத்திலிருந்து பிசாசானவன் எடுத்து போடுகிறான். அது விளைச்சலை கொடுத்துவிடக்கூடாது என. அன்பானவர்களே, மத்தேயு 13:25வது வசனத்தில் இவ்விதம் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று சொல்கிறார். பாருங்க, மனுஷன் நித்திரை பண்ணும்போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள்ள களைகளை விதைத்து விட்டு போகிறான். அன்பானவர்களே, பாருங்க, அப்போது எந்த அளவுக்கு ஒரு பிசாசின் செயல் இருக்குது. பொல்லாங்கன் இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுறான். பொல்லாங்கன் யாரு? பிசாசு. பாருங்க, சத்ரு வந்து கோதுமைகளுக்குள்ள களைய விதைக்கிறான். யார் இந்த சத்துரு? இந்த சத்ருவே பிசாசானவன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பொல்லாங்கன் சத்ரு அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் பாருங்க.
மனுஷர்கள்கிட்ட. விதைக்கப்படுகிற வேத வசனத்தை வெளியே எடுத்து போட்டுடுறான் இருதயத்திலிருந்து. கோதுமையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல விஷயங்களை ஒரு மனுஷனுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே மனுஷனுக்குள்ள களைகளை விதைக்கிறான் பிசாசு. நல்ல மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் தீய மனிதர்களையும் களையாக உருவாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசு. கோதுமைகளுக்குள் களைகள் வளருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள கோதுமையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, களைகளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, எப்படியெல்லாம் பிசாசின் கிரியை செயல் இருக்கு பார்த்தீங்களா? எவ்விதத்திலும் தேவனுடைய கட்டளைகளை மீற செய்து உங்களை வாழ்க்கையில் கொண்டு போயிடணுன்றது தான் பிசாசின் திட்டமே. தொடக்கத்திலே அதுதான் நடந்தது. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைகளை மீற செய்வது தான் பிசாசினுடைய முக்கியமான விஷயம். எவ்விதத்திலும் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்குள், ஆண்டவருடைய உபதேசங்களுக்குள் நீங்கள் வாழக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதை மீறி வாழக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கணும் என்பது தான் பிசாசின் திட்டம், பிசாசின் எண்ணம், பிசாசின் செயல். அன்பானவர்களே, எவ்விதத்திலும் ஒரு மனுஷனை அழிப்பது தான் பிசாசின் நோக்கம். திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரமாட்டான்னு ஆண்டவர் சொல்றார். யார் அந்த திருடன்? அவனே பிசாசானவன். அல்லேலூயா. அவன் அழிக்கவும் கொல்லவும் தான் வருவானே தவிர வாழ வைப்பதற்கு வரவே மாட்டான். வாழ்வு தருவது இயேசு ஒருவர் மட்டுமே. அன்பானவர்களே, பாருங்க, வசனத்தை எடுத்து போடுறான், களைகளை விதைத்து போடுகிறான். கோதுமைகளுக்குள்ள களைகள். ஒரு மனுஷனுக்குள்ள பாருங்க, நல்லா நிதானிச்சு பாருங்க, நல்லதும் கெட்டதும் இருக்குது. என்ன, கோதுமை வளர்வதை விட களைகள் உயரமாய் வளர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இது இல்லாமல் கவனமாக இருக்கணும். பாருங்கள், பிசாசின் கிரியை எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து. பிசாசின் தந்திரமான செயல் என்னன்னா, இவ்வுலக ஆசையை கொண்டு வருவது. இந்த உலகத்தில் ஒரு பேராசையை உங்கள் மனசில் உருவாக்குவது பிசாசின் திட்டம், பிசாசின் செயல். ஏன்னா ஒரு பேராசை என்பது அது பிசாசுடைய செயல், பிசாசின் கிரியை. இந்த உலகத்து மேலே ஒரு பற்று, இந்த உலக செல்வங்கள் மேலே ஒரு ஆசை, ஒரு பேராசை. இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் காண்பிச்சு, கவர்ச்சியை காண்பிச்சு உங்களை அடிமைப்படுத்துவான். இவ்வுலகத்தில் உள்ள மயக்கங்கள், அல்லேலூயா, இதெல்லாம் காண்பிக்கும் போது நீங்கள் மயங்கி விடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிசாசை கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே என சொன்னார். நீங்களும் அதே வார்த்தையை சொல்லுங்க. இவ்வுலகத்து மேலே பற்றும், இவ்வுலகத்து மேலே பிரியமும், இவ்வுலக ஐஸ்வர்யங்களின் மேலே உங்கள் மனமும் இருக்குமையானால் அப்பாலே போ சாத்தானே என சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அது பிசாசின் எண்ணங்கள், பிசாசின் செயல்கள். அன்பானவர்களே, பிசாசு இவ்விதமாக ஆசைகளை தூண்டி விடுவான். தந்திரமான தூண்டி விடுதல். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காத மனிதன் என் முன்னால் நிற்காத, நீ எனக்கு பின்னால போ, நீ எனக்கு இடைஞ்சல், நீ எனக்கு இடையூறா இருக்க, நீ எனக்கு இடைஞ்சலா இருக்க. அல்லேலூயா. நீ என்னுடைய விசுவாச பயணத்துக்கு, என்னுடைய வெற்றியின் பயணத்துக்கு நீ இடரலாய் இருக்கிறாய். ஏன்னா நீ தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நல்லது, தேவன் எதில் மாறிய மகிழ்ச்சி அடைவார்னு நீ யோசிக்காம, அதில் நீ பிரியப்படாம, அதில் உன் சிந்தனைகள் வளராம, மனுஷனுக்கு எது பிரியம் இப்படி நீ யோசிச்சு மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். அன்பானவர்களை பார்த்தீங்களா, இது பிசாசின் தந்திரமான செயல்ல இது ஒரு செயல். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அதாவது ஒரு உலக மனுஷன் எப்படி யோசிப்பானோ அதே மாதிரி மனுஷருக்கு ஏற்றவைகளே யோசிக்கிறது. இது ஒரு பிசாசின் சிந்தை. பிசாசின் கன்னிகள் அநேகம் உண்டு. அதில் உள்ள கன்னிகளை தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டு சிந்தை தான் நம்மக்கிட்ட இருக்க முடியும். ஒன்று தேவனுக்கு ஏற்ற சிந்தை, ஒன்று தேவனுக்கு எதிரான சிந்தை. இந்த ரெண்டு சிந்தையில் எந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிசாசின் சிந்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். பேதுருவாகவே இருந்தாலும் இயேசு கடிந்து கொண்டதை நாம் கவனிக்கிறோம். அன்பானவர்களே, பிசாசின் செயல்களில் இன்னொரு செயல் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுக்கிறது. ஒரு மனுஷனை வாழ்க்கையில் எழுந்து வர முடியாமல் அவனை ஒளிய பண்ணுகிறது பிசாசின் செயல். வியாதியை கொடுத்து அவனை ஒன்றுமில்லாமல் அழிய பண்ணுகிறதும், அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடக்கி வைக்கிறதும் பிசாசின் செயல். பிசாசு அதில் தான் பிரியப்படுகிறான். யோபுவின் குடும்பத்தை எப்படி செய்யணும்னு விரும்பினான் பாருங்க பிசாசு. ஒரு மனுஷனை அழிப்பதும் ஒரு மனுஷனுக்கு வியாதிகளை கொடுப்பதிலும் அவன் பிரியப்படுகிறான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 18 வருஷம். கொஞ்சமும் நிமிரக்கூடாத கூனி, நிமிர முடியாத பெண் 18 வருஷமா தன் வாழ்க்கையில் நிமிர்ந்து பார்க்க முடியல. இந்த முடக்கம், இது யாருடைய முடக்கம் என இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? யாருடைய முடக்கம்? கட்டியிருந்த சாத்தான் கட்டியிருந்த முடக்கம். இயேசு சொல்றாரு, 18 வருஷமா இவளை நிமிர விடாம சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டுக்களை நான் இன்றைக்கு உடைத்தேன் என ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கட்டி வைப்பதும் நிமிர முடியாமல் செய்வதும் பிசாசின் செயல். கட்டுக்களை அறுப்பதும் உங்களை நிமிர செய்வதும் இயேசுவின் செயல். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய செயலையும் பிசாசின் செயல்களையும் நீங்கள் இந்த நல்ல செய்தியின் வழியாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
இந்த நல்ல வேத வசனங்களின் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அன்பானவர்களே, 18 வருஷமாய் இந்த பெண்ணை நிமிர விடாமல் அந்த சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இவளை இன்று நான் கட்டவிழ்த்தேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, பிசாசின் செயல், பிசாசின் கிரியை எப்படி இருக்கு? நிமிர விடாமல் செய்கிறான். கர்த்தர் இயேசு உங்களை நிமிரச் செய்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிசாசின் செயல்களை பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசாசின் செயல்கள் என்னன்னா, இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு இடரல்களை கொண்டு வருவது, அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேதனைகளை கொண்டு வரணுமோ, எந்த அளவுக்கு அவங்க இந்த ஊழியத்தை விட்டு போயிடலான்ற அளவுக்கு அவங்கள என்ன செய்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை, அவங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வர செயலையும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு பகுதியில் பாருங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க, சுளகில் போட்டு புடைக்கிற மாதிரி சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு, புடைக்கிறது என்ன, புரட்டி எடுக்கிறதுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. உங்களை புரட்டி எடுக்கிறதுக்கு சாத்தான் விருப்பப்படுறான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, சுளகிலே புடைக்கிறது போல புரட்டி எடுக்கும்படி. அன்பானவர்களே, இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு இதை சொன்னார். சீசர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, உங்கள் விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் எத்தனை புரட்டப்படுதல்கள் வந்தாலும், எத்தனை சுழற்சிகள் வந்தாலும், அத்தனையும் நம் வாழ்வில், நம்முடைய ஊழியத்தில் அமைதிப்படுத்தி தருகிற இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரைச்சலை பிசாசு கொண்டு வரலாம், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க எப்படியெல்லாம் பிசாசின் விஷயங்கள் இருக்கு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பாருங்க, பிசாசு இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீஷனுடைய இருதயத்தை தூண்டி விடுகிறான். எதற்காக? தீமை செய்யும்படியாய் ஒரு சீஷனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டி விட்டான்னு நம்ம பார்க்குறோம். இருதயத்துக்குள்ளே இருந்து, உங்கள் இருதயத்தை ஆளுகை செஞ்சு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து இந்த மாதிரி மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிற செயல்களை, சோத்திரம், மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும்படியாக, மற்றவர்கள் வாழ்வை கெடுக்கும்படியாக, தீமை செய்யும்படியாக பிசாசானவன் உங்கள் இருதயத்தை தூண்டி விடுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலன் பேதுரு தெளிவாக சொல்கிறார் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியதென்ன? பொய் சொல்லும்படி, துரோகம் செய்யும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியதென்ன? அன்பானவர்களே, இந்த காரியம் பாருங்க, சாத்தானுடைய செயல் தான் இது. பொய் சொல்லும்படியாக,
தேவனையே வஞ்சிக்கும்படியாக, தேவன்கிட்ட பொய் சொல்லும்படியாக உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பியது என்னன்னு பேதர் கேட்டார். அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இந்த விதமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தது அடிங்க. பிசாசின் கிரியைகளை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலன் பேதுரு எழுதியிருக்கிறார், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அப்படி சுற்றி திரிகிற பிசாசு உங்களை விழுங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள் என வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, வேத வசனத்தை கவனித்து இருக்கிற நீங்கள் எவ்விதத்திலும் பிசாசு உங்கள் இருதயத்தை தூண்டிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து வாழுங்கள், விழிப்புள்ளவர்களாய் வாழுங்கள். வல்லமையுள்ள தேவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த நல்ல வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க. வார்த்தைகளின்படி கவனமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் உயிரை தந்து, உயிருள்ள உம்முடைய வார்த்தையை தந்து, ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் இந்த பூமியில் வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிற இந்த நேரத்திலும் விதைக்கப்பட்ட விதைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த விதைகள் இவர்கள் இருதயத்தில் விளைச்சலாய் 30, 60, 100 வளரட்டும் கர்த்தாவே. இவ்விதைகளை பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட இவர்களை உமது கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையான இயேசு நாமத்தினாலே இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சஞ்சலம், தவிப்பு, வேதனை நீங்கட்டும், சந்தோஷம், சமாதானமும் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.